ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். கிச்சனில் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம ஒரு பழைய ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கலாங்க. ப்ரஷ்ஷோட மேல் பகுதியில் இருக்கிறத ஒரு பிளேடு வச்சு இந்த மாதிரி அறுத்து எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு அறுந்து வந்துடும். பாருங்கள், ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஒயரோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி மெலிஸாக ஒன்று இருக்கும். இந்த காப்பரை இந்த மாதிரி கழட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். காப்பர் கம்பி கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பகுதியை இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கீழே விழாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம காப்பர் கம்பியை ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துட்டோங்க. கீழேயே விழாத நமக்கு. அதே மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்கும். நாம் அந்த காப்பர் கம்பியை கையிலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக அதுவே வளைஞ்சிடும் நமக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நாம் ரொம்ப ஈஸியாக டெய்லி லைஃப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று மெஷினில் நூல் கோர்க்கிறது. இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியாக நாம் நூல் கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மெஷின் பகுதியில் இருக்கிற அந்த ஊசி பகுதிக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அந்த ஊசியோட உள்ளே விட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நமக்கு உள்ளே போயிடும். அந்த காப்பர் கம்பி ரொம்ப மெலிசாக இருக்கிறதால நமக்கு உள்ளே போகிறதுக்கும் கஷ்டம் இருக்காது. இப்போ நமக்கு எந்த நூலை நம்ம கோர்க்கணுமோ அந்த நூலை அந்த ஹோல் வழியாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம ஊசியில் விட்டு கோர்க்கறதுக்கு சாய்வாக பார்த்து தான் நம்ம கோர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப லெந்தியாக இருக்கிறதால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நூலை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ப்ரஷ்ஷே போதும். ரொம்ப அழகாக நாம் இந்த மாதிரி மெஷினில் நூல் கோர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த நூல் எவ்வளோ அழகாக நமக்கு வெளியே வருது அப்படின்னு. நார்மலாக இதை துணி தைக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கம்பி அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு கம்பியில் இருக்கிற ஓட்டை வழியாக நூலை எடுத்துட்டு அந்த கம்பியை நம்ம வெளிப்புறமாக இழுத்தோம் அப்படின்னா நூல் அழகாக வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இருந்த ஒரு பிளாஸ்டிக் பிரியாணி டப்பா எடுத்துருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பிரியாணி டப்பாவோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு கொடுத்துக்கலாம். கூடவே ஒரு ரப்பர் பேண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலை சைடு பகுதியிலையும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ஓட்டை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ரப்பர் பேண்டை உள்ளே விட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. ரப்பர் பேண்டுக்கு பதிலாக கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்கு பகுதியில் நாம் இதை போட்டு வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமோ அல்லது சமையல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ நம்மக்கிட்ட நிறைய குப்பை இருக்கும். இந்த மாதிரி தண்ணீர் கலந்த குப்பையை நாம் அப்படியே சிங்கில் போட்டு விட்டோம் அப்படின்னா சிங்கில் இருக்க ஓட்டை அடைஞ்சிடும் நமக்கு சீக்கிரமாக. அதனால ஓட்டை போட்டு வச்சிருக்கிற இந்த பிளாஸ்டிக் டப்பாவை இதில் நம்ம மாட்டி வைக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற குப்பையெல்லாம் அதில் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே சிங்கிலேயே வழிஞ்சு வந்துடும். பாருங்கள், நமக்கு மேல் பகுதியும் அழுக்காக இருக்காது. சிங்கிலேயே அந்த தண்ணி எல்லாம் வழிஞ்சு வரதால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கிறேன். இந்த தாளிப்பு கரண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு, அதனால் ரொம்ப கருத்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் பாட்டம். இது பார்த்தா நமக்கு காப்பர் பாட்டம்னே தெரியாது, அந்த அளவுக்கு கருத்து போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் பவுடர் உப்பு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பவுடர் உப்பு இல்லை அப்படின்னா கல்லுப்பு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் உப்பை அது மேலேயே தூவி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிறது கொஞ்சமாக எலுமிச்சை பழம், ஒரு பாதி எலுமிச்சை பழம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம், அதாவது தேய்ச்சி 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், சைடு எல்லா பகுதியிலையும் அந்த காப்பர் பாட்டம் அழகாக தெரிய ஆரம்பிக்குது. இது தெரியாமல் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்காது. ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற சால்ட்டே போதும் இதை அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு இது அப்படியே இருக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நமக்கு எப்படி பளபளன்னு இருந்ததோ அதே மாதிரி கிடைக்குங்க. நாம் போட்ட பவுடர் உப்பு தேய்க்கும் போதே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தேய்க்கும் போது அடிக்கடி கொஞ்சமாக பவுடர் உப்பு அதில் தூவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற வாஷ் பேஷன் சிங்கில் வர ஒயிட் பேச்சஸ், அதாவது வெள்ளை திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது கண்டிப்பாக வரவே வராது. இப்போ பாருங்கள், கரண்டி ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோனாமா. இப்போ ஜஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு கழுவினாவே போதும். எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி நமக்கு பளபளன்னு இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ரொம்ப கருத்து போயிருந்த கரண்டிகள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரியாமல் நம்ம என்னெல்லாமோ போட்டு கைவலிக்கு தேய்ச்சி கூட நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம்.
நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தோசை மாவெல்லாம் அரைச்சி வச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள்ல மாவு புளிச்சு போயிடும். வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்கலாம் ஒரு வாரத்துக்கு சேர்த்து மாவு அரைச்சி வச்சுருப்போம். ஆனால் மாவு அவ்வளோ நாள் வரவே வராது. 2 நாளில் நமக்கு புளிச்சு போய் மாவு வீணாக போயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நாம் இதை தடுக்கலாம். அதிக நாளுக்கு மாவு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் வச்சே நாம் அதிக நாளுக்கு மாவு புளிக்காமல் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம ஒரு வெற்றிலை எடுத்துக்கலாங்க. இந்த வெற்றிலை கடையிலே நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பேர் வீட்டிலே இதை வளர்த்து வச்சுருப்பாங்க. இந்த வெற்றிலையை நம்ம தண்டோடு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நாம் செய்கிறதால ஒரு வாரம் ஆனாலும் மாவு புளிக்காமல் நாம் மாவு எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நாம் வெற்றிலை எடுத்துட்டோம். இந்த வெற்றிலையை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கையிலேயே. இப்போ இந்த மாவு மேலேயே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பின்புறமாக திருப்பி அதோட தண்டு மாவுக்குள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், அந்த தண்டு உள்புறமா அந்த மாவிலே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு அந்த இலையை நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதோட தண்டு உள்ளே அழகாக போயிடும். நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நாம் இந்த மாவை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாங்க. நம்ம வைக்கும்போது மாவு என்ன கண்டிஷனில் இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மாவு ஒரு வாரம் ஆனாலும் புளிக்காமல் இருக்கும். நமக்கு எப்போவுமே நம்ம பாக்ஸ்லேருந்து மாவு எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான நல்ல கழுவின கரண்டி வச்சு மாவு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நல்லா புளிச்சு போன மாவில் நல்லா கரண்டியை போட்டுட்டு அதே கரண்டியை நாம் ஃப்ரெஷ்ஷான மாவில் போடும்போது அந்த மாவு அதிகமாக புளிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூனுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு போன மாவு. இந்த மாவில் 1 டீஸ்பூனுக்கு டெட்டால் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் நமக்கு. ஸோ கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுவே நல்லா கலங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற ஒன்று இந்த மிக்ஸி ஜாரோட பின்பகுதி தான். இப்போ நாம் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த டெட்டாலை இதிலேயே ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளவு தான் கழுவி வச்சாலும் சரி இந்த ஜாரோட பின்பகுதியில் பாசி பிடிச்ச மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. நாம் இந்த மாதிரி டெட்டால் சேர்த்து புளிச்ச மாவோட கலந்து நாம் இதை கழுவி எடுத்தோம் அப்படின்னா நல்ல சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பாசி பிடிக்காமலும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உள்பகுதி இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா க்ளீன் ஆகும். நாம் தோசை சுட்டுட்டு நமக்கு மிச்சம் வர மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நமக்கு புளிச்சு போன மாவு நம்ம யூஸ் பண்ண முடியாத மாவு இருந்தால் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதிக நாளுக்கு பாசி பிடிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுடைய மிக்ஸி ஜார். பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்புறத்துலேயே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும். மிக்ஸி ஜாரோட பின்பகுதியில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளிப்பகுதியிலையும் தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற அளவுக்கு நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் 2 நாள் நமக்கு பாசி பிடிச்சிடும். ஸோ எப்போவுமே நாம் இந்த மாதிரி கழுவும் போது கூடவே ஒரு 2 டீஸ்பூனுக்கோ அல்லது 1 டீஸ்பூனுக்கோ டெட்டால் சேர்த்து நம்ம கழுவணும் அப்படின்னா சீக்கிரமாக பாசி பிடிக்காமல் இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.